வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நாயுடு ஸ்டாலின் மீட்டிங் பக்கா ஸ்கெட்ச், வாயடைத்து போன மோடி, எல்லாமே பிளாக், ஸ்டாலின் அதிரடி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இந்த ஒரு மக்களவை தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் மட்டுமே 40க்கு 40 என்ற இடத்தில் பிடித்து வெற்றி கொண்டாட்டத்தில் தீவிரமாக இருக்கிறது என்றே நாம் கூறலாம். அதிலும் இந்த நிலையில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாடி உள்ளது என்றே நாம் கூறுகிறது. அதாவது என்னன்னா, அந்த வகையில் நம்மளுடைய ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றுள்ளார். அவர் வெற்றி பெற்றதன் காரணமாக பாஜக, தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கியம் ஜனநாயக தளம் உள்ளிட்டோருடன் ஆதரவோடு மத்தியில் அமர் உள்ளது. அவர்களுடைய பார்த்திங்கன்னா உறுதுணையால் தான் ஆதரவால் தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்களின் ஆதரவால் அமைச்சரவையில் மாற்றம், முக்கியமாக பதவிகளில் நிர்வாகிகள் மாற்றம் போன்றவை குறித்து ஆலோசனை பார்த்திங்கன்னா செய்து வருவதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீர்வளத்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பதவிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றன. குறிப்பாக நீர்வளத்துறை பதவியானது ஒருவருக்கு கிடைக்கவிட்டால் கூட தமிழகத்திற்கு அது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருக்கின்ற சூழலில் இதன் மத்தியில் இதனை சரியாக ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது சரியான ஆரம்ப கட்டத்திலேயே காங்கிரஸ் ஆனது இரு கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எதற்கும் பார்த்திங்கன்னா ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்றது சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தேர்தலுக்கு பிறகு யாருடனும் கூட்டணி வைப்பவர்கள் என்பது பார்த்திங்கன்னா குறித்து ஆட்சி பெறுவது குறித்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நிலவவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் இருவருமே திட்டவட்டமாக பாஜகவுடன் கூட்டணி என்று தெரிவித்திருக்கிறார்களாம். இதனால் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவை முதலமைச்சர் திடீரென விமான நிலையத்தில் சந்தித்துள்ளார். அப்பொழுது பார்த்திங்கன்னா பாஜக இடையே சற்று அர்வலையை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது என்னன்னா, அரசியல் நுழைத்தலிலிருந்து கருணாநிதி மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவருக்கும் உள்ள உறவு இன்றியமையாதது. அதில் தற்பொழுது இரு மாநிலங்களிலும் இவர்களானது ஆட்சி கொடி கட்டி பறக்கிறது. ஆனால் இது குறித்து பாராட்டு தெரிவித்து பேசப்பட்ட தகவல் தான் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமின்றி முன்னதாக நம்மளுடைய சரத் பவார் அவர்கள் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடிடம் காங்கிரஸில் இருந்து இணைந்து கொள்ளுமாறு பார்த்திங்கன்னா கேட்டார். ஆனால் அவரோ மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக அதற்கு மாறாக தன்னால் நடக்க இயலாது அப்படின்னு சொல்லி, அதனால் பாஜக உடன்பட்டு செயல்பட்டு உள்ளேன் என்று பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்கிறாராம். இது குறித்து ஸ்டாலின் நம்முடன் தெலுங்கு தேச கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை என்று பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்கிறாராம். மேலும் இன்று பார்த்திங்கன்னா, அதாவது இவ்வாறு பார்த்திங்கன்னா பட்சத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரா, திடீரென சந்தித்து கொண்டது அவர்களிடையே கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு உண்டான பல கோரிக்கைகள் தனது நண்பர் சந்திரபாபு நாயுடு மூலமாக நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற திட்டங்கள் ஸ்டாலின் அவர்கள் கையில் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இனி நேரடியாக டெல்லிக்கு செல்லாமல் இவர் மூலமாக காயை நகர்த்தலாம் என்ற ஒரு நோக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.